அரசவையில் இருந்த சில அமைச்சர்களுக்கு பீர்பால் மீது எப்போதும் பொறாமை உண்டு. அவரை ஒழித்து கட்ட ஒரு சதி திட்டம் தீட்டினர். அக்பரின் சிகையலங்கார நிபுணரை விலைக்கு வாங்கி ஒரு விசித்திரமான யோசனையை அக்பரிடம் கூறச் செய்தனர். ஒருநாள் அக்பருக்கு சவரம் செய்யும்போது அந்த நாவிதர் சொன்னார், மன்னா, உங்கள் முன்னோர்கள் இப்போது சொர்க்கத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்களைப் பற்றி நலம் விசாரிக்க ஒரு புத்திசாலியான ஆளை அங்கே அனுப்பினால் என்ன? அக்பர் குழப்பத்துடன், சொர்க்கத்திற்கு உயிருடன் எப்படி செல்ல முடியும் என்றார். அதற்கு அந்த நாவிதர், மன்னா, ஒருவரை சுடுகாட்டில் வைத்து எரித்து விட்டால் புகை வழியாக அவர் நேராகச் சொர்க்கம் சென்று விடுவார். இதற்கு மிகுந்த அறிவுள்ள ஒருவரால் தான் முடியும். பீர்பால் தான் அதற்கு சரியான ஆள் என்றார். அக்பரும் இதை நம்பி பீர்பாலிடம் விஷயத்தை கூறினார். அமைச்சர்களின் சதி என்பதை உணர்ந்த பீர்பால், மன்னா, நான் சொர்க்கம் செல்லத் தயார். ஆனால் என் குடும்பத்தை வழிநடத்த எனக்கு 1 மாதம் அவகாசம் வேண்டும் என்றார். அந்த 1 மாதத்தில் பீர்பால் தனது வீட்டுத் தோட்டத்திலிருந்து சுடுகாடு வரை ஒரு இரகசிய சுரங்கப்பாதையை அமைத்தார். பிறகு மன்னர் முன் வந்து தன்னை சுடுகாட்டில் வைத்து எரிக்கும்படி கூறினார். சிதையில் தீ வைக்கப்பட்டது. புகை சூழ்ந்தபோது பீர்பால் யாருக்கும் தெரியாமல் சுரங்கப்பாதை வழியாக தப்பி தனது வீட்டிற்குச் சென்றார். பல மாதங்கள் அவர் வீட்டிலேயே மறைந்திருந்தார். அவரது தலைமுடி மற்றும் தாடி நன்றாக வளர்ந்திருந்தது. திடீரென ஒரு நாள் அவர் அரசவைக்கு வந்தார். பீர்பாலை உயிருடன் கண்ட அமைச்சர்கள் அதிர்ச்சியில் உறைந்தனர். அதற்கு அக்பர் மகிழ்ச்சியுடன், பீர்பால், என் முன்னோர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். பீர்பால் சொன்னார், மன்னா, உங்கள் முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கே நாவிதர்கள் யாரும் இல்லை. அதனால் அவர்களின் தாடி மற்றும் தலைமுடி மிகவும் நீளமாக வளர்ந்துவிட்டது. உடனே ஒரு நாவிதரை அங்கே அனுப்பும்படி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். உண்மையை உணர்ந்த அக்பர் அந்த சதித்திட்டத்தை தீட்டிய நாவிதரையும் அமைச்சர்களையும் தண்டித்தார். பீர்பாலின் புத்திசாலித்தனம் மீண்டும் ஒருமுறை நிரூபணமானது. கதையின் நீதி: நமக்கு தீங்கு செய்பவர்களுக்கு அவர்களின் வழியிலேயே பாடம் புகட்ட வேண்டும். தீய எண்ணம் கொண்டவர்கள் எப்போதும் தாங்கள் வெட்டிய குழியிலேயே விழுவார்கள்.